மீண்டும் அடுத்தடுத்த ஆதாரங்கள். திக்குமுக்காடும் தேர்தல் ஆணையம். தொடரும் தேர்தல் ஆணையத்தின் மீதான குற்றச்சாட்டுகள். வாக்கு திருட்டு நடைபெற்றது உண்மைதானா? அவங்கள முக்கால்வாசி எடுத்துட்டு மறுபடியும் போடுற மாதிரி தானே இது எந்த வகையில் அது நியாயமா தெரியும்? அடனா ஃபுல்லாக மாறின மாதிரி ஃபுல்லாக பார்ஷியாலிட்டி போகிற மாதிரி தான் இருக்குது. அது மெத்தனை பக்கம் தான். என்ன ஒன்றோ ரெண்டோ இல்லை, மொத்தமாக 6 லட்சம். இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலில் முறைகேடுகள் செய்வதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் உள்ளன. குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி முன்வைத்த தேர்தல் ஆணையத்தின் வாக்கு திருட்டு குற்றம்தான் மிகுந்த சர்ச்சையை கிளப்பியுள்ளது. குஜராத் மற்றும் மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவிலான வாக்கு திருட்டு நடந்துள்ளதாகவும் அதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் கூறி வாக்காளர் பட்டியலில் இருந்து நடைபெற்ற குளறுபடிகளை செய்தியாளர் சந்திப்பில் வெளியிட்டது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதுடன் தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மையின் மேல் கேள்வி எழுப்பும் விதமாக அமைந்துள்ளது. இந்த சர்ச்சையை முற்றுப்பெறாமல் இருக்க அடுத்ததாக பீகாரில் வாக்காளர் பட்டியலில் இருந்து 60 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருந்தது மக்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது காங்கிரஸ் கட்சியின் தலைவரான ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு வலு சேர்த்தது. பீகாரில் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கம் செய்யப்பட்டவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இது தொடர்ந்து விளக்கமளித்த தேர்தல் ஆணையம் தவறுதலாக அந்த வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டதாக கூறியது மக்களின் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்த விளக்கத்தை கடுமையாக கண்டித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பெயர் நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்களின் பெயர்களை உடனடியாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்க உத்தரவிட்டது. தேர்தல் ஆணையத்தின் நடுநிலையற்ற போக்கினை கண்டித்து தமிழகத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் போராட்டங்கள் நடைபெற்றன. அனைத்து கட்சி தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து பீகாரில் பெயர் நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்களின் பெயர்களை பட்டியலில் சேர்க்கும் பணிகள் துரிதமாக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் 100 காரணங்கள் சொல்லியிருந்தாலும் 60 லட்சம் வாக்குகள் என்பது பெரிய அளவிலான வாக்காகும். வாக்களிப்பது ஒவ்வொரு இந்திய மக்களின் அடிப்படை உரிமை. 60 லட்சம் பேரின் உரிமைகளை அலட்சியத்திற்காக இழந்துவிட முடியுமா? எத்தனை பெரிய உரிமை திருட்டு! இதற்கு தேர்தல் ஆணையம் அளிக்கும் விளக்கம் ஏற்புடையதா? அனைவரும் மத்தியிலும் இந்த ஆதங்கம் இருக்கிறது. இதனை நம் வீத்தமிழ் குழுவினர் மக்களிடம் சென்று நேரடியாக அவர்களின் உணர்வினை கேட்டறிந்துள்ளனர். இதில் பலரும் தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசின் கைப்பாவையாக செயல்படுவதாக தங்களின் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றனர். இந்த சூழலில் வாக்கு இயந்திரங்களில் உள்ள வேட்பாளர்களின் படங்கள் இனி வண்ணப்படங்களாக இருக்கும் என்ற அறிவிப்பினை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்தது. இன்னொருபுறம் 2026ஆம் ஆண்டிற்கான தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்த பணிகளை தொடங்குவதாக அறிவித்திருந்தது. பரபரப்பான அரசியல் சூழலில் மீண்டும் ராகுல் காந்தி டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வாக்கு திருட்டு நிகழ்ந்தது உண்மைதான் என்றும் அதற்கு தன்னிடம் 100% உண்மையான அடிப்படை ஆதாரம் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கோதாபாய் என்ற பெயரில் போலியான கணக்கு உருவாக்கப்பட்டு அதிலிருந்து 12 பேரின் பெயர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்க விண்ணப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்தது. இதுகுறித்து கோதாபாயிடம் கேட்டபோது தனக்கு எதுவும் தெரியாது, தான் எந்த விண்ணப்பம் செய்யவில்லை என்று கூறியதாகவும் அவர் பகிர்ந்துள்ளார். மேலும் போலியான தொலைபேசி எண்கள் மூலம் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்பட்ட 12 பேரை மேடைக்கு அழைத்து செய்தியாளர் முன்னிலையில் பேச வைத்திருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதே ஏமாற்று வேலையைதான் ஒன்றிய அரசு தமிழகத்தில் செயல்படுத்தி வருவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் தெரிவித்துள்ளார். பீகாரில் பெயர் நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்களுக்கு தமிழகத்தில் வாக்குரிமை வழங்கப்பட உள்ளதாக வந்த தகவலுக்கு எதிராக சென்னையில் சட்டமன்ற உறுப்பினர் தி வேல்முருகன் தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. அப்போது தமிழகத்தில் வடவர்களை குடியமர்த்தி அதன் மூலம் தமிழக அரசில் ஒன்றிய அரசு குழப்பத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழர்களை விழித்துக் கொள்ளுங்கள். நமது வாக்கு நமது உரிமை. தேர்தல் ஆணையத்தின் தகவலாகவே இருந்தாலும் விழிப்போடு செயல்பட வேண்டிய நேரம் இது. அரசியல் கற்போம், விழிப்புணர்வோடு தேர்தலை எதிர்நோக்குவோம். தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமா செயல்படுறாங்கன்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருக்கு. இதை பத்தி ஒரு பொதுமக்களா அவங்களோட ஒப்பீனியன் என்ன? இப்போதைக்கு ஒருதலையா போகல, ஏதோ கரெக்டாக போய்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. இன்னும் இந்த நெக்ஸ்ட் இயர்ல தெரிய வரும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இப்போ பீகார்ல ஒரு 6 லட்சம் வாக்காளர்கள் எந்தவித அறிவிப்பும் இல்லாம அவங்களோட பேர்ல ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு திரும்பி அவங்கள சேர்க்கணும்னு சொல்லி இப்போ உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு மெத்தன போக்கா தெரியலையா? கண்டிப்பா அப்படிதான் தெரியுது. ஏன்னா எடுத்ததே தப்பு தான். பின்ன எடுத்துட்டு மறுபடியும் சேர்க்குறனாக்கா அது ரொம்ப பெரிய என்ன சொல்றது, அவங்கள முக்கால்வாசி எடுத்துட்டு மறுபடியும் போடுற மாதிரி தானே இது எந்த வகையில் அது நியாயமா தெரியும்? அது தப்புவே. மறுபடியும் இப்போ அந்த 6 லட்சம் பேருக்கு தமிழகத்துல வாக்குரிமை கொடுக்க போறாங்கன்ற மாதிரியான பேச்சுக்களும் வந்துச்சு. இப்போ அந்த மாதிரி அவங்க கொடுத்திருந்தாங்கன்னா அது
தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு பாஜகவுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியான ஒரு நடவடிக்கையில் தானே வரும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு பட்சம் தானே அதில். ஆமாம், அப்படி தான் நடவடிக்கை. நீங்கள் இப்போ சொல்கிறதுவே பிஜேபிக்காக நினச்சி அப்படி தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கிட்ட பார்த்தா அந்த இடத்துல அவங்களுக்காக தான் ஒரு தலையாக தான் போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஆக்சுவலாக அப்படி தான் போகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. என்ன சொல்கிறது, இப்போ சடனாக வந்து ஃபுல்லாக மாறின மாதிரி ஃபுல்லாக பார்ஷியாலிட்டி போகிற மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக. எதன் அடிப்படையில் உங்களுக்கு இப்படியான எண்ணங்கள் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நிறைய சடனாக மாநாடுலாம் வந்து இப்போ நிறைய நடக்குது இல்லையா, அந்த மாநாடை வந்து தடுத்து நிறுத்துறதாகட்டும், அந்த மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ்லாம் வந்து இப்போ நிறைய இறங்குறாங்க. அதுலேருந்து தெரியுது ஓரளவுக்கு ஃபுல்லாக பார்ஷியாலிட்டியாக தான் போகிற மாதிரி இருக்குது. சரி, இப்போ பீகாரில் வந்து ஒரு 6 லட்சம் பேரை எந்த விதமான காரணமும் சொல்லாமல் ஓட்டர்ஸ் லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டு திரும்பி இப்போ வந்து அவங்களெல்லாம் சேர்க்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு அளிச்சிட்டாங்க. பட் அவங்க ஓட்டர்ஸ் லிஸ்ட்லேருந்து எடுக்கும்போது அந்த 6 லட்சம் பேருக்கு இங்கே வந்து தமிழகத்தில் வாக்குரிமை கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரியான பேச்சுக்களும் வந்துச்சு. அப்படி வந்து அவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம தமிழகத்தில் என்ன மாதிரியான மாற்றம் வந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மேபி வேறு யாராவது புதுசாக வந்து வரலாம், இருக்கவங்களே இல்லாமல் புதுசாக வரவங்களுக்கு மேபி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம். இது வந்து இந்த செயல் வந்து பிஜேபிக்கு தான் அவங்க வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க, பிஜேபிக்கு வந்து அவங்க இது பண்ணுற மாதிரியான விஷயங்களாக தான் இதெல்லாம் பார்க்கப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஆக்சுவலாக அது அப்படி தான் தோணுது. அதாவது மாறினா வந்து அவங்க அந்த சைடுக்காக வரணும் அப்படின்றதுக்காகவே பிளான் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலி. அது மாதிரியான செயல்களால் சப்போஸ் அவங்க இங்கே வந்து அவங்க வாக்குரிமை பெற்றுட்டாங்கன்னா தமிழர்களுக்கான உரிமைகள்லாம் பறிக்கப்படும் நீங்கள் நினைக்கிறீங்களா? மேபி 50-50 பறிக்கப்படலாம். ஆல்ரெடி அப்படி தான் போயிட்டுருக்கு. இன்னும் அப்படி அவங்க வந்துட்டாங்கன்னா வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியான உரிமைகள்லாம் பறிக்கப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க? நார்மலாகவே எடுத்துப்போமே, இப்போ வந்து நிறைய இது என்னன்னா பண்ணோன்னாவே வந்து இது நடக்கக்கூடாது அது நடக்கக்கூடாதுன்னு ஆல்ரெடி டாக்ஸ் போயிட்டுருக்கு. இன்னும் அவங்களாம் வந்துட்டாங்கன்னா ஆக்சுவலி எதுவுமே பண்ண விட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். சென்டராக தான் இருப்பாங்க, எப்பயுமே ஒரு கட்சிக்கு தான் இருக்க மாட்டாங்க. அப்படி எவ்வளோதான் பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் பிஜேபி எந்த அளவு வரும்ன்று அந்த அளவுக்கு கிடையாது. இப்போ பிஜேபி வந்து ஒரு 6 லட்சம் வாக்காளர்களை வந்து எந்தவித காரணமும் முன்னறிப்பும் இல்லாமல் ஒரு 6 லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலேருந்து எடுத்துட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாகி இப்போ உச்சநீதிமன்றம் வந்து திரும்பி அவங்களை சேர்க்கணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு 6 லட்சம் வாக்காளருங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை வந்து இப்படி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வெளியே எடுத்துட்டாங்க, அவங்களோட வாக்காளர் பட்டியலேருந்து எடுத்துட்டாங்கிறது ஒரு அவங்க வந்து தவறுதலாக தான் இது நடந்ததுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு 6 லட்சம் வாக்காளர்களை பற்றி இப்படி வெளியே எடுத்துருக்கிறது ஒரு மெத்தனை போக்கா தெரியலையா? அது மெத்தனை போக்கு தான். ஏன்னா ஒன்றோ ரெண்டோ இல்லை, மொத்தமாக 6 லட்சம் பேர் எடுத்திருக்காங்க. அது வந்து ஏதாவது பின்னாடி ஏதாவது பிளானாக அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் அது வந்து மெத்தனை போக்கு தான். அது வந்து இதை வந்து தெரியாமல் பண்ணது அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணிக்க முடியாது பீகாரில். இப்போ அந்த 6 லட்சம் வாக்காளர்களுக்கு தமிழகத்தில் வந்து வாக்குரிமை கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி சில பேச்செல்லாம் போயிட்டு இருந்தது. அப்படி அவங்க அப்படி கொடுக்குறாங்க அப்படின்ற போது இது வந்து பிஜேபிக்கு வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து துணை போகுது, அவங்களோட ஆட்சிக்கு வர்றதுக்காக தான் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அவங்க தெரிஞ்சு தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி சில பேச்சுக்களும் போகுது. இது உண்மையாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே 6 லட்சம் பேர் வந்தாலும் இங்கே அதை விட தமிழ் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ தமிழ் பீப்புள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. பிஜேபி வந்து அவ்வளோ சீக்கிரம் தமிழ்நாட்டில் வந்து வந்துட முடியாது. அவங்க வந்து இன்னும் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிஜேபி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு இன்னும் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி நிறைய டாக்டிக்ஸ் அவங்க பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கு இன்னும் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆகணும் பிஜேபி வரணும். 6 லட்சம்ங்கிறது பெரிய விஷயம். ஆமாம், பெரிய நம்பர். சில பேர் 100 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சவங்களாம் இருக்காங்க. 6 லட்சம்ங்கிறது அவங்களுக்கு இங்கே ஓட்டுரிமை கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஆட்சியில் ஒரு கொண்டு வந்து நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அது ரிஃப்ளெக்ட் ஆக தான் செய்யும். இங்கே நம்ம எலெக்ஷன்ஸில் ரிசல்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் அதுக்கு இங்கே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா? அதுக்கு அவங்க இங்கே நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை எடுக்க தான் செய்வாங்க.